மிகப்பெரிய ஒரு பிசினஸா போயிட்டு இருக்கிறது வாட்டர் பிசினஸ். நிலத்தடி நீரை உறிஞ்சி ஆஹா திருடி அத ஒரு கும்மலே சேர்ந்து வித்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு பிசினஸா போய்கிட்டு இருக்கு. நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? கவர்மெண்ட்டுக்கு நம்ம தண்ணி வரி கட்டுறோம், டாக்ஸ் கட்டுறோம். இருந்தாலும் போதுமான தண்ணிய ஒரு ஒரு வீட்டுக்கும் விடாம நம்ம குடி தண்ணிய வரக்கூடிய டேங்கர் லாரிகள்ல காசு கொடுத்து லைன்ல நின்று குழந்தைங்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து வாங்குறதுக்கான காரணம் என்ன? இது கவர்மெண்ட் மேல உள்ள மிஸ்டேக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% கவர்மெண்ட் மேல உள்ள மிஸ்டேக் தான். நம்ம எதனால சாதாரணமா கிடைக்கக்கூடிய குடி தண்ணிய காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மளோட கவர்மெண்ட் நம்மளை வச்சிருக்கு. டிசம்பர் மாசம் ஆச்சுன்னா போதும், மழை பெஞ்சு வெள்ளம் வரக்கூடிய அளவுல மழை பொழிவு இருக்கு. மழைக்கு பற்றாக்குறை இல்ல, தாராளமான மழை பெய்யுது வடகிழக்கு பருவமழை. இருந்தாலும் நம்ம ஏன் தண்ணிய குடி தண்ணிய காசு கொடுத்து வாங்குறோம்? அந்த எல்லாத்துக்கான காரணம் இதுக்கு பின்னாடி உள்ள மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு குரூப் எந்த அளவுக்கு இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வாட்டர் பிசினஸ் முக்கியமான காரணம் போர்வெல். போர்வெல்னா என்ன அப்படின்னா, நிலத்தடி நீரை அவங்க போர் போட்டு உறிஞ்சுறாங்க. ஏகப்பட்ட திருட்டு கும்மல். இதை அவங்க கவர்மெண்ட் கிட்டே ஒழுங்கா கணக்கு காட்டுறது இல்ல. இத்தனை பெர்சன்டேஜ் தான் நீர் ஒரு நாளைக்கு நிலத்தடி நீர்ல இருந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றது இல்ல. அதாவது எடுத்துக்காட்டுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு ஆளு, அந்த கட்சி தான் அந்த கவர்மெண்ட்டை ஒரு 5 வருஷத்துக்கு நடத்திக்கிட்டு இருப்பாங்க, இயக்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட பவர்ல தான் தமிழ்நாடே இயங்கிக்கிட்டு இருக்கும். அவங்கதான் ரூல்ஸே போட்டுப்பாங்க, இத்தனை லிட்டர் தண்ணி தான் கவர்மெண்ட்ல ஒரு நாளைக்கு நிலத்தடி நீர்ல இருந்து உறிஞ்சி எடுக்கணும் அப்படின்னு. ஆனா அதே கட்சியை சேர்ந்த கீழே உள்ள ஒரு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இங்க ஃபோர்ஸ் பண்ணுவாரு, ஏன் ஆட்சி தான் மேல நடந்துகிட்டு இருக்கு, இங்க நீ என்ன எப்படி நீ கம்மியான அளவுல எடுக்க விடுவ, எக்ஸ்ட்ரா எடுக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம மேல ஆளுங்கட்சியா இருக்கிறதா ரூல்ஸும் போடும், கீழே உள்ள அதே ஆளுங்கட்சியில உள்ள தொண்டர்கள் எம்எல்ஏ எம்பிகள் தான் திருடிக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்படிதான் நிலத்தடி நீரை உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு 200 அடி 300 அடி 400 அடி அதிகபட்சம் 1000 அடி போடுவோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனி, இந்த மாதிரி பிரைவேட்ல இந்த மாதிரி போர்வெல் வச்சு பிசினஸ் பண்றவங்க 2000 அடி 3000 அடி 5000 அடி இந்த மாதிரி நிலத்தடி நீரை உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு டேங்கர் லாரி நிறையிறதுக்கு குறைஞ்சது ஒரு காலையில 4 மணிக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 4 மணிக்கு அந்த போர்வெல் ஆரம்பிச்சானா 6 மணி ஆகாம ஒரு லாரி நிறைய, அந்த லாரிக்கு விலை 300 400 ஒரு லாரியை வித்துட்டு அந்த லாரியை அவங்க அப்படியே கொண்டு போய் கிட்டத்தட்ட 2000 இருந்து 3000 வரை பொதுமக்களுக்கு ஒரு பானையில விட்டுறதுக்கு வித்துட்டு வந்துருவாங்க. அந்த ஒரு லாரிய ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு மூணு ரவுண்டுல இருந்து 4 ஷிஃப்ட் வேலை பார்த்தாங்கன்னா ஒரு லாரி, ஒரு நாளைக்கு அந்த லாரியோட இன்கம் மட்டுமே 10,000 இருந்து 15,000 வரை கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மாதிரி எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு லாரி மட்டுமே சேல் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு நிலத்தடி நீரை உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ரெகுலேஷன்ஸை யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. இந்த மாதிரிதான் நிலத்தடி நீரை உறிஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி உறிஞ்சினதுனாலதான் நிறைய வீடுகள்ல அந்த காலத்துல போர் போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு ஒழுங்கான தண்ணி வராது. அப்படியே அந்த தண்ணி கிடைச்சாலும் நல்ல தண்ணியா கிடைக்காது, அழுக்காதான் கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் எங்கேயோ ஒருத்தன் கூட பக்கத்துல அதை விட ஆழமா போட்டு இருக்கிற நிலத்தடி நீரை ஃபாஸ்டா உறிஞ்சிக்கிட்டு போவான். 50 அடியில நீர் இப்ப நீரோட்டம் நல்லா இருக்கு அப்படின்னா இவன் 100 அடி போயிட்டு 100 அடியில கிடைக்கிற நீரை நல்லா உறிஞ்சிருவான். அடுத்து இந்த வீட்டுல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு 100 அடி போவாங்க. இவங்க 100 அடி போறதுக்கும் அவன் போய் 200 அடி 2000 அடின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா இந்த மாதிரி போர்வெல் கம்பெனி எல்லாம் நிலத்தடி நீரை உறிஞ்சி மிகப்பெரிய ஒரு பிசினஸ் பார்த்துருக்காங்க. ஒரு நாளைக்கு அவங்களோட இன்கம் மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 இருந்து 15,000 ஒரு லாரி வச்சிருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி போர்வெல் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் வரை ப்ராஃபிட் கிடைக்கும். நம்மளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நிலத்தடி நீரை உறிஞ்சுறதுக்கு கவர்மெண்ட் ஒழுங்கான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்டா துளி அளவு கூட ஒழுங்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றதே கிடையாது. அதனாலதான் கண்டவெல்லாம் மினரல் வாட்டர்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு அவனோட ஒரு சொந்த இடம் மட்டும் சொந்தமா கிடைச்ச போகுமா, அந்த பூமி யாரோட பூமி, இருக்கிற நீரை ஃபுல்லா உறிஞ்சி அவன் இஷ்டத்துக்கு அதை ஏதோ கெமிக்கலை போட்டு ஒரு குடம் 10 ரூபாய் 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மினரல் வாட்டர்னு விற்கிறான். யார் அவனுக்கு அந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்தா? ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த தண்ணினால போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இதனால லாஸ் யாருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க மக்களாகிய நம்மளுக்கு தான் லாஸ். இப்படி உறிஞ்சதுனால பொதுமக்களுக்கு ஒழுங்கான தண்ணி கிடைக்கிறது இல்லை. அவன் கேவலமான ஒரு தண்ணியை எடுக்கிறான். உறிஞ்சு எவ்வளவு கிடைக்கும்? கேவலமான ஒரு தண்ணி தான் கிடைக்கும். அந்த நீரை ஃபில்டர் பண்றேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கெமிக்கலா அந்த தண்ணியில ஆட் பண்றான். அந்த தண்ணியை அப்படி கெமிக்கல் ஆட் பண்றதுனால அந்த தண்ணியை தான் நம்ம ஒரு நாளைக்கு 10 ரூபா 20 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறோம். அப்படி குடிக்கிறதுனால உடல் அளவுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. முக்கியமா கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது.
எவ்வளவு கெமிக்கலா தான் அந்த கிட்னி தாங்கும்? அது எவ்வளவுதான் ஃபில்டர் பண்ணும் நம்ம உடம்புக்கு வரக்கூடிய கெடுதல்களை. இந்த மாதிரி ஃபில்டர் பண்றதுனால பொதுமக்களுக்கு தான் ஆபத்தே தவிர இந்த மாதிரி பிசினஸ் பண்றவன் இன்னும் சூப்பரா பிசினஸ் பண்ணி growth ஆயிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கான். மக்களுக்கு அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது, கேவலமான தண்ணி கிடைக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூல இருந்து. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ல தண்ணி கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நகையோட விலை அளவுக்கு அதிகமா ஏறிக்கிட்டு இருக்குன்னு. ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஒரு தங்கம் அப்படின்னா அது வந்து தண்ணி தான். ஏன்னா தண்ணியே கிடைக்காத ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு தண்ணிய உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு வீட்டா மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு மேல விழுகிற கூரைகள்ல உள்ள தண்ணியை ஃபுல்லா நிலத்தடி நீருக்குள்ள விடுவோம். நிலத்துக்குள்ள விடுவோம். அந்த ஒரு கான்செப்ட்ல இப்ப கிடையவே கிடையாது. மழை பெய்ய எல்லா தண்ணியும் ரோட்ல விழுந்து சாக்கடையில அடைச்சு கடல்ல போய் ஈஸியா கலந்துருது. அதை வடிகால் அமைச்சு அந்த தண்ணியை ஃபுல்லா சேவ் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏதோ இப்ப அந்த தண்ணியை ஃபுல்லா நாங்க ஒழுங்கா கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அண்டர் கிரவுண்ட்லயே தண்ணியை ஃபுல்லா நாங்க சூப்பரா சேவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஆட்சியில கிட்டத்தட்ட 1000 கோடியோ 2000 கோடியோ இதுக்கு நிதிலாம் ஒதுக்குனாங்களா. ஆனா அந்த நிதி ஒதுக்குறதுக்கான ஒரு பிரயோஜனமே இந்த கவர்மெண்ட் இதனால வர செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நடந்த ஒரு காஞ்சிபுரம் மீட்டிங்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொன்னாரு. இந்த மாதிரி நம்மளோட அரசாங்கம் மக்கள் மேலையும் மக்களுக்கு மேல கொஞ்சம் கூட துளி அளவு கூட அக்கறை அப்படின்றது கிடையாது. இந்த பூமி மேல அக்கறை அப்படின்றது கிடையாது. அதாவது மக்கள் ஏமாந்துதான் போறாங்க வருஷம் வருஷம் ஓட்டு போட்டு. வரக்கூடிய அரசியல்வாதிகள் மக்களுக்கு நல்லது பண்ணணும் இப்படின்ற நோக்கத்தோட இவங்க ஆட்சிக்கு வர்றதே கிடையாது. இந்த மாதிரி வர்றவங்க சொல்லலாம் 5 வருஷம் நம்மளுக்கு ஆட்சியில போய் உட்காந்தா எவ்வளவு கொள்ளையடிக்கலாம், எந்தெந்த விஷயத்த ஆட்டையை போடலாம், எந்த மலையை வெட்டலாம், எந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த இடத்த வித்துட்டு போலாம், ஏரிக்குள்ள பிளாட்டை போட்டு வித்துட்டு போலாம், இங்க இந்த ப்ராஜெக்ட் இந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும் இத்தனை கோடி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்படின்ற மாதிரி வரக்கூடிய இந்த கான்ட்ராக்டை எடுத்து அதுல ப்ராஃபிட் பாக்குறதுலயும், பூமியை அழிக்கிறதையும், மலையை வெட்டி கிராண்டி குவாரி வைக்கிறதையும், ஆத்துல மண்ணு திருடுறதுலையும், இந்த நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்கிறதுலையும், இந்த மாதிரிதான் வரக்கூடிய முக்காவாசி தலைவர்கள் இருக்காங்களே தவிர மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல எந்த ஒரு அரசியல் தலைவர்களுமே இப்ப அரசியல் இல்லை அப்படின்றது மாதிரிதான் என்னோட கருத்து. மக்களை நீங்க இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டுல உள்ள பிரச்சனைகள் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. காத்தையே வித்து காசு பார்த்து அரசியல்வாதிகள் வாழ்ந்த மண்ணு இந்த தமிழ்நாட்டு மண்ணு. தண்ணியை மட்டும் சும்மா விட்டு விடுவாங்க. தண்ணி அப்படின்றது நம்மளோட எதிர்காலம். எல்லா மக்களுக்கும் அத்தியாவசியமான ஒண்ணு. ஏன்னா நம்மளுக்கு உயிரை கொடுக்கறது அந்த தண்ணி தான். அந்த தண்ணியை வித்து சின்னதா இவ்வளவு பாட்டில்ல நிலத்தடி நீரை உறிஞ்சி 10 ரூபாய்க்கு விற்கிறான். யாரு உரிமை கொடுத்தா? இந்த அளவுக்கு நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்கிறதுக்கு அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்த நிறைய, அதாவது இது தெரிஞ்சு இல்லாம தெரியாம ஏகப்பட்ட போர்வெல் இந்த மாதிரி இருக்கு. அதை ஃபுல்லா பேன் பண்ணணும். மக்கள் அது மாதிரி இந்த மாதிரி திருடி வித்தா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸை இன்னும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி அந்த டேங்கர் லாரிகளை ஜிபிஎஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் இத்தனை ட்ரிப் தான் அடிக்கிறாங்க, எக்ஸஸா நிறைய ட்ரிப் அடிக்கல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விதிமுறைகளை கொண்டு தமிழ்நாட்டுல இந்த தண்ணி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா மட்டும்தான் தமிழ்நாடு இனி வரக்கூடிய ஜெனரேஷன் தண்ணிக்கு பஞ்சம் இல்லாம நல்ல ஒரு தமிழகமா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இப்ப தண்ணி பிரச்சனை நீங்க ஒரு மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்ல இந்தியாவில வேற மாநிலங்கள்ல இருந்து இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். உங்க சைடு தண்ணி பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் ராமநாதபுரத்து மாவட்டத்துக்காங்க. எல்லாம் இங்க முக்காவாசி நான் மதுரையை ஒட்டி எனக்குள்ள பரமக்குடியில இருக்கேன். அப்படியே இதை தாண்டி ராமநாதபுரம், தேவிப்பட்டினம், ராமேஸ்வரம், கீழக்கரை, ஏர்வாடி இந்த சைட்லாம் போனோம்னா ஒரு வீட்டுக்கும் அந்த தண்ணி இழுக்கிற அந்த வண்டி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் தமிழ்நாட்டுல முக்கியமா தென் தமிழகங்கள்ல அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் நந்திரன். நான் ஒரு சூப்பரான வீடியோ பாக்குறேன். டாடா பை பை. சரி.